அனைவரும் இணைந்து தேவனை நோக்கி ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரித்து தேவனை மேன்மைப்படுத்துவோம். ஸ்தோத்திரங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. அன்புள்ள தேவனே, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. இரக்கமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. நன்றியோடு மெய் துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுதும் கத்தாவே கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்தீரே, வழி நடத்தினீரே. அதுக்காக நன்றியோடு மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் போகும்போதும் வரும்போதும் கத்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்தீரே. அதுக்காக நன்றியோடு மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. எந்த விதமான நாசமோசங்களும் விபத்துக்களும் விபரீதங்களும் ஏற்படாதபடி என் தேவன் எங்களை பாதுகாத்த கிருபைக்கா நன்றியோடு மெய் துதிக்கிறங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. நன்றி உள்ளத்தோடு மெய் துதிக்கிறோமப்பா, நன்றி இருதயத்தோடு மெய் துதிக்கிறங்கத்தாவே. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன தேவனே கத்தாவே, மெய் நோக்கி கூப்பிடுகிறங்கத்தாவே. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் நீ செய்ய போகிற கிருபைக்கா நன்றியோடு மெய் துதிக்கிறங்கத்தாவே. என் தேவனே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறங்கத்தாவே. ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரங்கத்தாவே. ஆண்டவரே, காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறக்கா நன்றியோடு மெய் துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, புது கிருபை எங்களுக்கு தாருங்கத்தாவே, புது பலனை எங்களுக்கு தாருங்கத்தாவே, புது ஜீவனை எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கழுவி சுத்திகரிங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க கத்தாவே. ஆண்டவரே, நீ தங்கும் ஆலயமாக எங்களை மாற்றுங்க, நீர் வாசையும் ஆலயமாக எங்களை மாற்றுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, உம்முடைய செட்டையின் நிழலிலே எங்களை ஆண்டவரே மூடி மறைத்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, பகலிலே மேகஸ்தம்பமாகவும் ஆண்டவரே இரவிலே அக்கினிஸ்தம்பமாகவும் இருந்து நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே இம்மட்டும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்கத்தாவே. இனிமேலும் நீர் பாதுகாத்து வழிநடத்த போகிற கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, உதடுகளின் பலியாகிய சோத்திர பலியிடத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறங்கத்தாவே. நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கத்தாவே இடங்கொண்டு பெருகத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்முடைய ஆவியின் கனியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. உம்முடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருபோதும் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் கத்தாவே. ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நாங்கள் நடக்க ஆண்டவரே ஜீவிக்க வாழ நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தாவே ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, எங்கள் கரங்களை பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மனம் இறங்குங்க கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க. ஆண்டவரே, நாங்கள் செய்த அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை எங்களுக்கு மன்னித்தள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, தேவையில்லாதவைகளை நாங்கள் பார்க்காதபடி, தேவையில்லாதவைகளை நாங்கள் கேட்காதபடி, தேவையில்லாதவைகளை நாங்கள் சிந்திக்காதபடி என் தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கடமைக்கென்று செய்யாதபடி கத்தாவே முழு உள்ளத்தோடு, முழு வாஞ்சியோடு, முழு சிந்தையோடு உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீராயிருந்து எங்களை வழிநடத்துங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாளுடைய ஜெப வேளையின் கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, வேத வசனங்களை படிக்கும் போது கத்தாவே அந்த வேத வசனங்கள் மூலியமாக நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, பிரசங்க
வேளையிலே கத்தாவே எங்களுடைய தாசரை மறைத்து கத்தாவே நீர் பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நீதிமானாய் மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. எப்பொழுதும் கத்தாவே உம்மையே முன்னிறுத்தி உம்மையே நோக்கி கொண்டிருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஜெப வேளையில் கத்தாவே ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கான பதிலை நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறேன், நன்றி இருதயத்தோடு மை துதிக்கிறோமப்பா. மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே மை சோதரிக்கிறேன் கத்தாவே. பாடல் வேளையிலே கத்தாவே பாடலை பாடும்போது கத்தாவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறோமப்பா. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் கத்தாவே ஆண்டவரே உண்மையை நினைத்து கொண்டிருக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதி எப்பொழுது எங்களுடைய வாயில் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய கண்களில் பரிசுத்தம், சிந்தைகளில் பரிசுத்தம், ஆண்டவரே வாயில பரிசுத்தம் கத்தாவே, இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கட்டும் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் கத்தாவே யார் யாரெல்லாம் பலவீனம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டவர்களாய் கத்தாவே இருக்கிறார்களோ அவர்களை ஒவ்வொருவரையும் நீ நினைத்தரல வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. இது நிமித்தமாக கத்தாவே ஆலயத்துக்கு வர முடியாத நிலையில் இருக்கிற அவர்களை கத்தாவே நீர் சந்திக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அவர்களுடைய பலவீனங்களை நீர் நீக்கி போட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. எதற்காக நீர் அனுமதித்தீரோ ஆண்டவரே அந்த நோக்கம் நிறைவேறட்டும் கத்தாவே. தயவு செய்து நீர் இரக்கம் செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே அவர்களை மீண்டுமாக நீர் பலப்படுத்தி கத்தாவே உம்முடைய ஆலயத்தில் வந்து கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்கப்பா. ஒரு விஷயம் மனமிறங்குங்க கத்தாவே. ஆண்டவரே மனமிறங்குங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் கத்தாவே ஒருவர் கூட பலவீனம் உள்ளவர்களாய் நோய்வாய்ப்பட்டவர்களாய் ஆண்டவரே இருக்கக்கூடாது கத்தாவே. எல்லாரும் பலமுள்ளவர்களாய் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நல்ல சுகத்தோடு பலத்தோடு உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தீர்க்காயசை கொடுத்து நீ வல்லனத்தோனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்காக நன்றிடுமை துதிக்கிறேன் கத்தாவே. என்னை நோக்கி கூப்பிடுகிறவனை நான் ஒருபோது நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்ன தேவனே உம்மை நோக்கி வாஞ்சியோடு நாங்கள் ஒரு மனமாய் இணைந்து கூப்பிடுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே தயவு செய்து எங்களுக்கு மனம் இறங்குங்க கத்தாவே. நீர் பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களுக்குள்ள கத்தாவே ஒரு மனப்பாட்டின் ஆவியை நீர் ஊற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே மனுஷனை நோக்கி பார்க்காதபடி கத்தாவே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. மை சோதரிக்கிறேன், மை சோதரிக்கிறேன், மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும் கத்தாவே. இந்த நாள் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ளுங்க கத்தாவே. இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க கத்தாவே. எங்களுக்கு விரோதமாக கத்தாவே எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி என் தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வேலியெடுத்து பாதுகாக்கணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர் ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே இம்மட்டும் பாதுகாத்தீங்க. அதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோமப்பா. இனிமேலும் நீர் பாதுகாத்து வழிநடத்தணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே நீ செய்ய போற நன்மைகளுக்காக கொடான கோடி சோதரங்க கத்தாவே. எப்பொழுதும் துதிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொன்னீங்களே கத்தாவே. உம்மை நம்பி வந்திருக்கிற கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றையும் செழிக்க செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே யார் யாரெல்லாம் கடனோடு இருக்கிறார்களோ அவர்கள் கடன்களை விரைவில் அடைத்து முடிக்க உதவி செய்யுங்க. நீர் அப்படியா செய்யப்போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு நபர்களையும் மட்டும் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இனிமேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே இன்னும் பல இடங்களில் கத்தாவே அன்றைய கிளை சபைகள் மூலமாக நிறைய நிறுவப்படத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே இந்திய தேசம் முழுவதுமாக மட்டுமில்லை கத்தாவே வெளி தேசங்களிலும் கத்தாவே பல இடங்களில் உங்களுடைய உண்மையான சத்தியத்துக்குள்ளான சபை கூடுதல் நிறுவப்படட்டும் கத்தாவே. அதன் மூலமாக எல்லா மக்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க. நீர் அப்படியாய் ஜனங்களை நீர் நீர் உன் பக்கம் சேர்க்கப்படுற கிருபைக்காக நன்றி விடுமை துதிக்கிறேன். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழிநடத்தும். ஊழியத்துக்கு விரோதமாக எந்த தடைகளும் வராதபடி நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க. திறந்த வாசலை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழிநடத்தும். துதி கனமெல்லாம் மீட்பரசனும் கர்த்தருமாகிய கர்த்தராகிய இயேசுவுக்கு சோர்வுக்கே செலுத்துகிறேன். இயேசு நதிக்கு நல்ல பிதாவே, ஆமீன். கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும்,
தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பெலன் தாரும், தேவ பெலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:17-26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி.
ஒரு சில காரியங்களுக்காக நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம். நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். முதலாவதாக நமது தஞ்சை தலைமை சபை ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயா, பாஸ்டர் ஜிம்ஸ், பாஸ்டர் ஜேசன் ஆசீர்வதிக்கப்பட இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். சோதரங்கத்தாவே மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே இந்த காலை வேளையிலே அடரையும் நோக்கி கூப்பிடத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தினக்கா நன்றியுடன் துதிக்கிறங்கத்தாவே மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே அன்றைய தஞ்சை பகுதியிலே கத்தாவே அன்றைய எங்கள் எத்தனை தலைமை போதன் ஆசீர்வாத ஐயாவே நீர் நிலைநிறுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றியுடன் துதிக்கிறங்கத்தாவே மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே மெய் சோதரிக்கிறங்கத்தாவே இந்த தஞ்சை பட்டணம் முழுவதுமாக அன்றைய ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்படத்தக்கதாக நீர் உதவி செய்ய கத்தாவே மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே பாஸ்டர் ஜிம்ஸை ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஜேசனை ஆசீர்வதிங்க கத்தாவே அன்றைய தேவனே மெய் துதிக்கிறோமப்பா. அன்றைய அவர்கள் மூலியமாக இன்னும் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கத்தக்கதாக அவர்களை கொண்டு நீர் வல்லமையாக நீர் பயன்படுத்த வேணுமாய் கிருபை செய்ய கத்தாவே மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே நல்லவரே மெய் துதிக்கிறோமப்பா, இரக்கமுள்ள தேவனே மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே தஞ்சை பட்டணம் கத்தாவே அன்றைய ஒவ்வொரு பகுதியிலும் கத்தாவே ஆத்துமனேசர் ஐக்கியத்துக்குள்ளான சபை கூடுதல் நிறுவப்பட உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை அறியாத மக்கள் எப்படியாவது கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே ஜீவனுள்ள தேவனே மெய் துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தஞ்சை பட்டணம் முழுவதுமாக ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் மனம் இறங்குங்க கத்தாவே. இன்னும் கத்தாவே எங்களுடைய தலைமை போதர் ஆசீர்வாத ஐயாவை பலப்படுத்துங்க, இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. இன்னும் கத்தாவே அவரை கொண்டு அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் கத்தாவே. அன்றைய பிரஜாதி மக்களும் அதை கண்டு கத்தாவே உம்முடைய ஆலயத்தில் வந்து நாட்டப்பட நீ உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நன்றியோடு துதிக்கிறோமப்பா. அன்றைய மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே மெய் சோதரிக்கிறோமப்பா. அன்றைய மெய் துதிக்கிறோம் கத்தாவே. அன்றைய திருச்சி பட்டணத்தில் கத்தாவே எங்களுடைய அன்றே என் தேவனே போதகரை நீ தெரிந்து கொண்ட கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறங்கத்தாவே. அன்றுவரே துதிக்கிறமப்பா, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. அன்றைய துதிக்கிறமப்பா. அடைய எங்களுடைய போதகர் அந்தவனியை அவை ஆசீர்வதிங்க. அன்றைய பாசங்க சாமை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறமப்பா, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. இந்த திருச்சி பகுதியில் கத்தாவே இன்னும் கத்தாவே அநேக இடங்களில் கத்தாவே அன்றுவரே உம்முடைய உண்மையான சத்தியத்துக்குள்ளான ஆத்துமனேசர் ஐக்கிய சபை கூடுதல் கத்தாவே நிறுவப்பட நீ உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவன் நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. இந்த திருச்சி பட்டணத்தில் கத்தாவே அன்றைய ரட்சிப்புக்குள் நடத்தத்தக்கதாக நீர் எங்களுடைய ஐயாவை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா. நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் கத்தாவே. மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம் கத்தாவே. அன்றுவரே மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றுவரே மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய திருச்சி பட்டணத்தில் கத்தாவே நடைபெற்று வருகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கத்தாவே நீர் அறிந்திருக்கிற தேவன் கத்தாவே. என் தேவனே இன்னும் கத்தாவே அநேக இடங்களில் அன்றைய உண்மையான சத்தியத்துக்குள்ளான சபை கூடுதல் எழுப்பப்பட்டு உடைய நாமத்தை மேம்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே எங்களுடைய ஊழியர் கத்தாவே வெளி இடங்களுக்கு செல்லும் போது கத்தாவே அன்றைய பாதுகாப்பு இருக்கட்டும் கத்தாவே. போகும்போதும் வரும்போதும் கத்தாவே அன்றைய நீர் மேகஸ்தவமாய் இருந்து அக்கினி ஸ்தவமாய் இருந்து நீர் பாதுகாத்து வளரத்தோண்டமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றுவரே ஊழியங்களில் கத்தாவே அன்றுவரே என் தேவனே என் தேவனே துதிக்கிறோமப்பா. அன்றைய எங்கள் ஊழியரை நீ பயன்படுத்தும் போது கத்தாவே அன்றுவரே என் தேவனே கூட்டங்களில் பயன்படுத்தும் போதும் கத்தாவே என் தேவன் தாமே நீர் மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. எங்களுடைய ஊழியரை கொண்டு அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் கத்தாவே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஜனங்கள் கத்தாவே தடையின்றி கலந்து கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே தடைகளை முற்றிலுமாக நீ நீக்கி போடணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோம் கத்தாவே. கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு நபர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் கத்தாவே, ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படட்டும் கத்தாவே. யார் யாரெல்லாம் கத்தாவே வேதனையோடு துக்கத்தோடு கலந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய துக்கங்கள் மறையட்டும் கத்தாவே, கண்ணீர் மறையட்டும் கத்தாவே. அவர்கள் ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவரே அவர்கள் செல்லத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே.
மை சோதரிக்கிறோம் அப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோங்க தாவே. அன்றைய பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பருக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணிக்கிறேங்க தாவே. அன்றைய சகோதரி பேசி அன்றைய அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நீ உதவி செய்யுங்க கத்தாவே. அன்றைய மை துதிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறங்க தாவே. அவர்களுடைய ஊழியங்கள் இன்னும் வளர்ச்சியடைய நீ உதவி செய்யுங்க கத்தாவே. அன்றைய அவர்கள் அன்றைய சபை நடத்துவதற்காக அன்றைய ஒரு இடம் தேவைப்படுகிறது கத்தாவே. அதனுடைய தேவைகளை நீர் சந்திக்க போகிற கிருபைக்காக நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. அன்றைய சென்னை பட்டணத்தில் கத்தாவே எந்த இடத்துல கத்தாவே நீர் அதற்கான இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அந்த இடத்தை ஆண்டவரே அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டு கத்தாவே உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. அன்றைய வாரந்தோறும் 2ஆம் சனிக்கிழமை நடைபெற்று இருக்கிற ஆண்டவரே என் தேவனே அன்றைய இந்த டெஸ்ட் வாப்புங்க அன்றைய கூட்டத்தில் கத்தாவே இன்னும் அநேகர் அன்றைய கலந்து கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் கத்தாவே உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் நன்மையை பெற்றவர்களாய் இருக்கத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க. என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய அவர்கள் டெஸ்ட் வாக்குங்க டிவி சேனல்கள் அன்றைய கத்தாவே அன்றைய அதில் ஒளிபரப்பப்படுகிற அன்றைய ஒவ்வொரு அன்றைய தேவனே ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே அநேகருக்கு பிரோஜனமாக இருக்கத்தக்கதாக நீ உதவி செய்ய கத்தாவே. அதை பார்க்கிற ஒவ்வொருவரும் கத்தாவே அன்றைய விடுதலை பெற நீ உதவி செய்ய கத்தாவே. அந்த டெஸ்வா டிவி சேனல் மூலமாக ஒளிபரப்பப்படுகிற எல்லா காரியங்களும் கத்தாவே அன்றைய தேவனே அநேகரை தொடத்தக்கதாக ஒவ்வொருவரையும் கத்தாவே ரட்சிப்புக்குள் கொண்டு வரத்தக்கதாக நீ உதவி செய்யப்படுற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறோமப்பா. என் தேவனே மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம். நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் கத்தாவே. அற்புதங்களை அதிசயங்களை நீ செய்கிற தேவனாக்காக நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோமப்பா. நன்றி இருதயத்தோடு மை துதிக்கிறோமப்பா. மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய பாஸ்டர் டேனியல் உங்கள் சகோதரி ஜெபா அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நீ உதவி செய்யுங்க. அன்றைய அவர்கள் செய்து வருகிற ஊழியம் கத்தாவே இன்னும் கத்தாவே அன்றைய பல இடங்களில் கத்தாவே விருத்தியடையத்தக்கதாக நீ உதவி செய்ய கத்தாவே. உற்சாகமாய் ஊழியம் செய்ய நீர் அவர்களுக்கு நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவ நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நடுமை துதிக்கிறோமப்பா. அன்றைய எங்கள் ஒவ்வொரு ஊழிய குடும்பங்களையும் கத்தாவே நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தாவே நீர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. அவர்கள் செல்லும் இடங்களுக்கு கத்தாவே அன்றைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும் கத்தாவே. அன்றுவரே ஊழியங்களில் வல்லமையாய் நீர் பயன்படுத்துங்க கத்தாவே. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அப்படியா நீ செய்யப்படுற கிருபைக்காக நடுவிடுமை துதிக்கிறோமப்பா. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய கிளை சபைகள் மாத்தூர், லால்குடி, மேட்டுப்பட்டி, மணப்பாறை, சோழகம்பட்டி, பெரம்பலூர் இந்த சபைகள் ஆசீர்வதிக்கப்பட நீ உதவி செய்யுங்க. அவர்கள் கத்தாவே ஒரு மனத்தோடு உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. நடத்துகிறவர்களுக்குள் ஒரு மனப்பாறை ஏற்படத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே அங்கு அன்றைய என் தேவனே அந்த சபை கூடுதல் அருகாமையில் இருக்கிற எல்லா பிரஜாதி மக்களும் ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்படட்டும் கத்தாவே. அவர்களும் உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு உமக்கண்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க நீ உதவி செய்யுங்க. அப்படியா நீ செய்யப்படுற கிருபைக்காக நடுவிடுமை துதிக்கிறோமப்பா. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. அன்றுவரே மை துதிக்கிறோமப்பா. அன்றைய புதுப்பிக்கப்பட்டுள்ள ஜெபக்குழுக்களுக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் கத்தாவே. அன்றைய என் தேவனே ஒவ்வொரு ஜெபக்குழுவிலையும் கத்தாவே அன்றுவரே மை சோதரிக்கிறோமப்பா. ஜெபக்குழு நடைபெறுகிற இடங்களில் கத்தாவே அன்றைய உடைய பிரசனம் இறங்கி வரட்டும் கத்தாவே. அன்றைய அந்த ஜெபக்குழு நடைபெறும் போது கத்தாவே அன்றைய கலந்து கொள்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க கத்தாவே. அன்றைய மை துதிக்கிறேன் கத்தாவே. அந்த ஜெபக்குழுவில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் கத்தாவே கேட்கப்படட்டும் கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே மை சோதரிக்கிறோம் கத்தாவே. தடையின்றி கத்தாவே அந்த ஜெபக்குழுக்கள் நடைபெற நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த ஜெபக்குழுவிலே கத்தாவே ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே என் தேவன் தாமே விரைவிலே நீர் பதில் கொடுக்க போகிற கிருபைக்காக நான் மை துதிக்கிறோமப்பா. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே அந்த ஊழியம் கத்தாவே தொடர்ந்து நடைபெற உதவி செய்யுங்க. அன்றைய அந்த அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்தில் கத்தாவே அன்று பங்கு கொள்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. அதை முன்னின்று பொறுப்புகளை எடுத்து நடத்துகிற கத்தாவே அன்றைய அவர்களை நீர் ஆசீர்வதிக்கணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய தயவாய் நீர் மனம் இறங்குங்க. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க கத்தாவே.
சந்திக்கப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் கத்தாவே எப்படியாவதுமே கண்டுகொள்ளத்தக்கதாக உம்முடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாக உதவி செய்ய கத்தாவே. என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய மாத்தூர் ஆலயத்தினுடைய தேவைக்காக இடத்துல வருகிறோம் கத்தாவே. அநேக நாளாய் நாங்கள் காத்திருக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த பட்டாவுக்காக கத்தாவே அநேக நாளாக காத்து கொண்டே இருக்கிறோம் கத்தாவே. விரைவிலே ஆண்டவரே என் தேவனே, இந்த பட்டா விரைவிலே கிடைக்கத்தக்கதாக நீ உதவி செய்ய கத்தாவே. அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டேன் கத்தாவே. அந்த இடத்துல கத்தாவே ஆண்டவரே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் கத்தாவே கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீ உதவி செய்ய கத்தாவே. நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியுடன் துதிக்கிறேன் கத்தாவே. அதனுடைய கட்டுமான பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படவும் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் நீர் உதவி செய்ய கத்தாவே. யாரை கொண்டு நீர் செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த காரியங்கள் கத்தாவே நேர்த்தியும் செம்மையுமாய் செய்யப்பட நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்ய கத்தாவே. அதற்கான வழியை நீர் திறக்கப்படுற கிருபைக்காக நன்றியுடன் துதிக்கிறேன் கத்தாவே. தடைகளை முற்றிலுமாக நீ நீக்கி போடப்படுற கிருபைக்காக நன்றியுடன் துதிக்கிறேன் கத்தாவே. சோதரிக்கிறோமப்பா. அன்றே சபைக்கு என்று கத்தாவே கல்லறை தோட்டத்துக்கு நிலம் வாங்கப்படுவதற்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. அந்த ஆண்டரே அதற்கான தேவைகள் சந்திக்கப்படட்டும் கத்தாவே. விரைவிலே கத்தாவே அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்ய கத்தாவே. இந்த தேவனே துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறேன் கத்தாவே. எங்களுடைய சபையின் அருகாமையில் கத்தாவே ஆண்டவரே வாகனம் நிற்பாட்டுவதற்காக ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஒரு இடம் தேவைப்படுகிறது கத்தாவே. அந்த இடத்துக்கான தேவைகள் சந்திக்கப்படட்டும் கத்தாவே. அந்த இடத்தினை கத்தாவே நாங்கள் விரைவிலே பெற்றுக்கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம் கத்தாவே. நீர் அப்படியாய் செய்யப்படுற கிருபை நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே உம்முடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய முயற்சியினால் ஒன்றில்லை கத்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கப்படுற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே ஊழியத்துக்கு ஒரு வாகனம் தேவைப்படுகிறது கத்தாவே. அந்த வாகனத்துக்கான அனைத்து தேவைகள் சந்திக்கப்படட்டும் கத்தாவே. விரைவிலே கத்தாவே நாங்கள் வாகனத்தை வாங்கி ஆண்டவரே என் தேவனே நாங்கள் ஒரு மனமாய் இணைந்து கத்தாவே அதில் ஊழியத்துக்கு செல்வதற்கு நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவன் நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும் நடத்தும் துதி கனம் மகிமையெல்லாம் மீட்பெரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு நதிபின் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது இந்த காலை வேளையிலே பரிசுத்தமுள்ள தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். புதிய நாளை காணச் செய்த தேவன் அவர் நல்லவராய் நன்மை செய்கிறவராய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். இந்த பாடலை பாடி ஆத்துமா பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும்.
அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களில் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பல தேசங்களிலே பல பட்டணங்களிலே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய உள்ளம் கர்த்தரை துதிக்கட்டும். கேட்ட பாடலின்படி உங்களுடைய ஆத்துமா கர்த்தரை துதித்து கொண்டே இப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். புதிய கிருபை நமக்கு வேணும், புதிய பலன் வேணும், புதிய அபிஷேகம் வேணும், புது கனிகள் வேண்டும், கொடுக்கணும். இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவை. இன்றைக்கு கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்த நாளுக்காக கர்த்தரை எத்தனை பேர் காலையில் எழும்பி துதித்தீர்கள்? ஆண்டவரே, புதிய நாளை காண செய்தீரே, இரவெல்லாம் நம்மை காப்பாற்றி பாதுகாத்து நல்ல நித்திரையை கொடுத்து காலையிலே கர்த்தரை தேடவும் துதிக்கவும் பாடவும், அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே வார்த்தைகளை கேட்கவும் ஒரு கிருபை நமக்கு. இந்த கிருபை அநேகருக்கு இல்லை. அநேகர் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ சமுதாயம் இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கிறது. நாம் எழும்பணுமா? தூக்கத்தை விட்டு எழும்பணுமா? மரித்தோரை விட்டு எழும்பணுமா? ஏன்னா நாம் கிறிஸ்துவினால் பிரகாசிக்கப்பட வேண்டியவர்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு தூங்கினால் என்ன ஆகும்? அருமையான இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கால வேளையிலே நாம் எழும்புவோம், கர்த்தருக்காக எழும்புவோம். சரி, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை கேட்போம். நீங்கள் வேத புஸ்தகத்தை திறந்து ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்த ஒருவர் வாசியுங்கள். ஏசாயா, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். நல்ல கவனிங்க. வாசிப்போம். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாததார். கர்த்தருடைய புஸ்தகத்திலே என்ன செய்யணுமா? தேடி வாசியுங்கள். நிறைய புஸ்தகம் இன்னைக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. வார பத்திரிகை வருது, டெய்லி பேப்பர் வருது. நிறைய கிறிஸ்தவர்கள் காலையில் எழும்புன்னு கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடுறது கிடையாது. டெய்லி பேப்பரை தேடுறோம். படிக்கிறது நல்லது தான், செய்திகளை அறிந்து கொள்ளலாம். ஆனால் முதல் தரமாக நீங்கள் தேடி எடுத்து வாசிக்க வேண்டியது வேத புஸ்தகம். கண்ட புஸ்தகம் நிறைய இந்த உலகத்தில் வருது. பல பத்திரிகை வருது, வார பத்திரிகை உண்டு. அதெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி பெறணும், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், கிறிஸ்தவர்கள் அருமையானவர்களை நல்லா இருக்கணும்னு கர்த்தர் நமக்கு ஒரு புஸ்தகத்தை தந்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய புஸ்தகமா, பரிசுத்த வேதாகமமா. எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய புஸ்தகத்தை நீங்கள் தேடுறீங்க, வாசிக்கிறீங்க? சிலர் தேடுவாங்க, புஸ்தகத்தை தேடுவாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்த பொழுது பைபிள் எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒரு அம்மாட்ட சொன்னேன். நானும் உக்காந்துருக்கிறேன். அந்த அம்மா பைபிள் எடுக்க போனது ரூமை விட்டு காணும். நானும் என்ன வெயிட் பண்ணேன். என்னம்மா ரொம்ப நேரம் சென்று பைபிளை எங்கேயோ வச்சுவிட்டேன்னு தேடுன்னு தேடி அதை தொடச்சிக்கிட்டு வருது. அட்டையெல்லாம் அழுக்கு படிஞ்சு போய். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. குடும்பம் இப்படி இருக்குது. வேதத்தை முக்கியப்படுத்துறது கிடையாது, கர்த்தருடைய புஸ்தகத்தை கனப்படுத்துகிறது கிடையாது. கண்ட புஸ்தகம்லாம் படிப்பாங்க, ஆனால் வேதத்தை படிக்கிறது இல்லை. வயிற்று வலி வந்துருச்சுன்னா உடனே பைபிளை தேடி வயிற்றோடு அணைச்சிக்கிற மக்களும் இருக்கிறாங்க. அருமையானவர்களை தலையணைக்கும் கீழே பைபிளை வச்சு தூங்குறவர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா கெட்ட சொப்பனை வந்துடக்கூடாதான். அருமையானவர்களே, நல்ல கவனியுங்கள். வேதம் எதற்கு நம்ம கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? கர்த்தருடைய புஸ்தகத்தை கனப்படுத்துங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்கணுமா. அவைகள் குறையாதான், ஜோடி இல்லாதராதான்.
வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களுடைய சங்கீதத்திலே படிக்கிறோம். 19ஆம் சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. நல்ல கவனியுங்கள். பல புஸ்தகம் குறைவுள்ளதாக இருக்கும், நிறைவிருக்காது. ஆனால் இந்த கர்த்தருடைய வேதம் இருக்கிறதே, கர்த்தருடைய புஸ்தகம், இது குறைவு இல்லாதது, நிறைவானது. இது ஜீவனுள்ள ஒரு புஸ்தகம். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இதை லிவிங் வேர்ட், ஜீவன் உள்ள வார்த்தை என்று சொல்லுகிறோம். கடந்த காலத்திலே முடிந்து போனது உண்டு, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது, இதில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு இந்த வேத புஸ்தகம் நம்ம கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கை கொண்டால், இதற்கு செவி கொடுத்தால் நாம் ஆசீர்வாதமாயிருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை நேசிக்கணுமா? இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இன்றைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம், மனதில் ஒரு சமாதானம் வேணும்னா கர்த்தருடைய இந்த வேதத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. அருமையானவர்களை, 1ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், 2வது வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தில் என்னவா இருக்கணுமா? பிரியமாயிருக்கணும், பிரியமாயிருக்கணும். இரவும் பகலும் அதில் தியானம் பண்ணணும், படித்து. அப்பொழுது நாம் காலத்தில் கனி கொடுக்கிற மரம் மாதிரி செழிப்பாக இருப்போம். அடுத்து அருமையானவர்களை, நம்ம செய்வது எல்லாமே என்ன செய்யும்? வாய்க்கும். இந்த வேதத்தை நீங்கள் நல்லா படிங்க, தியானம் பண்ணுங்க, கடைபிடிங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் பிரயாசம், வீட்டு காரியம், பிள்ளைகள் காரியம் எல்லாமே கர்த்தர் வாய்க்க செய்வார். வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. இந்த வேதம் கர்த்தருடைய வார்த்தை. அருமையானவர்களே, அதனால் வேதத்தை நேசியுங்கள், அதில் ஒரு பிரியம். நீங்கள் 37ஆம் சங்கீதம் 31 படிச்சிங்கன்னா, கர்த்தர் அவருடைய தேவன், அவருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறதா. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகாது. உன் நட பிசகாமல் இருக்கணும், வாழ்க்கை பிசகாமல் இருக்கணும், குடும்பம் பிசகி போகாமல் இருக்கணும், உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தை இருதயத்தில் கொண்டு போய் பதிச்சுக்கங்க. அருமையானவர்களே, வேதம் இருதயத்துக்கு படிச்சு 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 மனப்பாடம் பண்ணு. மனப்பாடம் இருதயத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டா நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. எவ்வளவு அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதம் ஒரு வெளிச்சம். உன் வாழ்க்கையில் உள்ள இருளை போக்கக்கூடியது. பாவ இருளை, வியாதி என்ற இருளை, வேதனை என்ற இருளை, பலவிதமான இருளை நீக்கக்கூடிய ஒரு வெளிச்சம்தான் வேதம். இருள் போகணும்னா லைட் போடுறோம். இந்த வேதம் நம்ம மன இருளை போக்கும், குடும்பத்தில் ஏற்பட்டிருக்க இருளை போக்கும். பலவிதமான இருள் விலகி போகணும்னா இந்த வேதத்தை முக்கியப்படுத்துங்கள். கட்டளை விளக்கா, வேதம் வெளிச்சம், இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் முக்கியப்படுத்தினா நம்ம எப்படி இருக்கலாம் தெரியுமா? இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் ஆசீர்வாதமற்று வாழுகிறது, இருளுக்குள்ளே கிடக்கிறது, நல்லாவே இல்லை. அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இந்த வேதத்தை தேடாதபடியினால், தேடி வாசிக்காதபடியினால், இந்த வேதத்தை முக்கியப்படுத்தாதபடியினால். ஏதோ பைபிளை வாங்கி அலமாரியில் வச்சுக்கிறதுக்கு அல்ல, உங்கள் பீரோவுக்குள்ளே வச்சுக்கிறது அல்ல. பைபிளை பீரோவில் வச்சா காசு பெருகும். எவன் சொன்னான்? அருமையானவர்களை, படித்து வாழ்க்கையில் கடைபிடித்துப்பார். கர்த்தருடைய வேதத்தை முக்கியப்படுத்து. வேதத்தை ஜோசியமாக பார்க்காத, வேதத்தை வேதமாக பாரு, வார்த்தையாக பாருங்க, கனப்படுத்துங்க, நீங்கள் கனமடைவீர்கள். இப்பொழுது வாங்க, கர்த்தருடைய வேதத்தில் அவருடைய வார்த்தை இருக்கிறது, வசனம் இருக்கிறது, அவர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வேதத்தை முக்கியப்படுத்துங்கள். இப்பொழுது வேத புஸ்தகத்தை திறந்து நீங்கள் 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க நாம கேட்போம்.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனமா, அதை கவனிக்கணுமா? இது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமா? இதுதான் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்காருங்க. இது தீர்க்க தரிசனம். இது நடந்துகிட்டு இருக்கு. நடக்காததை இதில் எழுதவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே இந்த புஸ்தகம். கிறிஸ்தவங்க மாத்திரம் வாங்கி படிக்கிறதில்ல, எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் கடைபிடிக்கலாம், எல்லாரும் இதன்படி வாழலாம். இதை முக்கியப்படுத்தினா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வசனத்தை மனப்பாடம் சொல்லணுமாங்க. முழங்கால் போட்டு வசனத்தை படித்து மனப்பாடமாக சொன்னால் தான் சாப்பாடு. இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி பைபிள் படிக்கிறதே இல்லை, செல்ஃபோன் வந்துருச்சு, அதை தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். ரைட்டும் பார்க்குறான், பகலும் பார்க்குறான், தேடி தேடி பார்க்குறான். கண்டதை பார்த்து வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டு இருக்கான். கண்ணும் கெட்டு போயிடுது, மனமும் கெட்டு போயிடுது, மைண்டும் கெட்டு போயிடுது, உள்ளமும் கெட்டு போயிடுது, வாழ்க்கையும் கெட்டு போயிடுது. ஆமாம், நல்லதுக்கு பயன்படுத்தினா பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒருங்க பேசுகிறாங்க, அவங்களோட பேசிட்டு ரைட்டு மணிக்கணக்காக பேசி காது செவிடாக போயிடுது. யோசிச்சு பாரு. ராத்திரியெல்லாம் பார்த்து பார்த்து பிள்ளைங்கள்லாம் பெரிய கண்ணாடி போட்டிருக்கு, சோடா பாட்டில் கண்ணாடி. அது கொடுத்தா தான் சாப்பிடுதான். அந்த காலத்தில் அது கொடுத்தாவா சாப்பிட்டாங்க? கொடுத்து பழகி போயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் தேவையானதுக்கு மாத்திரம் உங்கள் செல்ஃபோனை பயன்படுத்துங்க. அருமையானவர்களை பிரயோஜனமானதுக்காக பயன்படுத்துங்க. ஆனால் வேதத்தை நிறைய படிங்க, வாசிங்க, இருதயத்துக்கு கொண்டு போங்க. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்க போன்ற தேவனுடைய வசனமா இது? ஒரு தீர்க்க தரிசன வசனமா? வசனத்தை கேட்கும் பொழுது எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குது. இப்போ அதைத்தான் 1-2 பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. இது இருளெல்ல ஸ்தலத்தில் பிரகாசமாய் உன்னை நடத்தும். இதை கவனிங்க, கவனிங்க. இன்னொரு வசனம் சொல்றேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜீவன் உள்ளதுமான, இது என்றென்றைக்கு நிற்கக்கூடியது, ஜீவன் உள்ளது, அழிவில்லாத வித்து, அழிவில்லாத விதை, அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நாம பிறந்திருக்கிறோம். அதில் 25வது வசனம் படிங்க. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமும் இதுவே. கர்த்தருடைய வசனம் மாத்திரம் என்றென்றைக்கு நிலைச்சிருக்கும். அதான் வசனம். ஆண்டவர் எவ்வளோ அருமையான இந்த வேத புத்தகத்தை. ஒருவர் சொல்றாரு, இதாண்டா உனக்கு செக்கு புக்கேன்றார். செக்கு புக்கு பேங்க்கெல்லாம் போகாத, இதான் செக்கு புக்கு. இதை நீ பயன்படுத்தினாவே எல்லா பணமும் எல்லா பொருளாதாரமும் நீ உனக்கு கர்த்தர் கொடுத்து செழிப்பாக்கிடுவார். இந்த சீக்கிரட்டை நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு அம்மா பையனை கடை மூட வாங்கி வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அனுப்பிச்சி விட்டாங்களாம். ஆகவே ரொம்ப நாளாக அனுப்பிச்சவன் அவன்கிட்ட பணம் வரும்னு நம்ம எதிர்பார்த்து சோர்ந்து போயிட்டு, ஒரு நாள் அந்த பையன் தான் நண்பன் ஊருக்கு போகிறாருன்னு அம்மாவுக்கு அம்மாவை போய் விசாரி, அங்கேருந்து ஒரு செய்தியும் வரல அப்படின்னு அனுப்பிவிட்டு விவரெல்லாம் சொல்லிவிட்டானான். வந்து அம்மாவை பார்த்து, என்னம்மா
எப்படி இருக்கீங்க? ஆமாம், அந்த பையனை அனுப்பின தம்பி, ஒரு காசு கூட அனுப்புறதில்ல. இல்லையே, உங்களுக்கு இது செக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காருன்னு சொன்னார். செக்கா? பேப்பர் தான் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கோம், மாதம் மாதம் அனுப்புவான், அந்த ஒரு ஒட்டி வச்சுருக்கிறேன், அவன் ஞாபகார்த்தமான். ஏம்மா அதுதாம்மா செக்கு, அதுதான் காசோலை கத்தருக்கு. அது அப்படியா? இப்படி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பைபிளை வச்சுக்கிட்டு. பைபிளை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு உபயோகிக்காமல் பயன்படுத்தாமல் அதில் உள்ள ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளாமல் அதனுடைய மேன்மை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரச்சனை வரும்பொழுது மாத்திரம் பைபிள் படிக்கிறது. இல்லைன்னா ஒரு காலன்று வசனம் தான், அரை வசனம். இன்னைக்கு என்ன வசனம்? அருமையானவர்களே, அதுதான் வசனம். ஒவ்வொரு நாளும் அந்த காலன்று உள்ள வசனத்தை பார்த்துட்டு போகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள், இன்னைக்கு உள்ள வசனம் அது. இன்னைக்கு நான் காலையில் காலண்டரில் பார்த்தேன், எத்தனை பேர் அப்படி வசனத்தை அதையும் கூட படிக்கிறது கிடையாது. நேரம் இல்லையா படிக்க, பைபிள் படிக்க நேரம் இல்லை. யார் சொல்கிறா? கிறிஸ்தவ குடும்பம் விசுவாசி சொல்கிறா. எப்படி பாரு, பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. நீ சொன்னாலே உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாய். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும், வேதத்தை படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும். அப்பத்தான் வாழ்க்கை ஆசீர்வாதமா பிரகாசமா இருக்கும். சொல்றாரு பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே வசனம் என்ன செய்கிறதுன்னு கேட்போம். சங்கீதம் 107:20 வாசியுங்கள். 107ஆம் சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 2 காரியம் செய்கிறார். வசனத்தை அனுப்புகிறார். இந்த வேத வசனம் இருக்குல்ல, வார்த்தை அனுப்பி நோய்களை குணமாக்குறார். எத்தனை பேர் பிரசங்கம் கேட்கையில் வசனம் சொல்லையிலே நோய் போகுது? நோயும் போகுமா, பேயும் போகுமா? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். 6-7. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இதான் வசனம், இதான் வார்த்தை. இந்த வார்த்தை லிவிங் வேர்ட், ஜீவனுள்ள வசனமா. அதுல வல்லமை இருக்கிறது, அதுல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இது கர்த்தருடைய வசனமா, இது தீர்க்க தரிசன வசனமா? நல்ல கவனிங்க. இதை நம்ம புஸ்தக வடிவிலே நம்ம கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு பேரு தான் பரிசுத்த வேதாகமும் சத்திய வேதாகமும். கர்த்தருடைய புஸ்தகம். யாருடைய புஸ்தகம்? சிலருக்கு எழுதின புஸ்தகத்துக்கு யார் எழுதினான்னு கீழே போட்டிருப்பாங்க, இவர் தான் எழுதினாரு. அது மாதிரி இந்த புஸ்தகம் கர்த்தருடைய புஸ்தகம், அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். படிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் படிக்கலாம். சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சில பரிசுத்தவான்கள் ஒருவர் சொல்றார், 100 முறை முழங்காலிட்டு படித்தேன். நமக்கு முழங்காலிட்டு படித்து பழக்கமே கிடையாது. அருமையானவர்களை படுத்துக்கிட்டு படிக்கிறது. இந்த வசனத்தை வேதத்தை கனப்படுத்துங்க. முடியாதவங்க உட்காந்து படிக்கலாம், நின்றுக்கிட்டு படிக்கலாம். தாராளமாக சேரில் உட்காந்து எவ்வளோ பேர் படிக்கிறாங்க வயதானவங்க தாய்மார்கள். அது முழங்கால் போட முடியாது. ஒரு காலத்தில் அவங்களாம் முழங்கால் போட்டவங்க, இப்போ முழங்கால் சரீரம் பலவீனப்பட்டுட்டு அதோ அவங்கள பற்றி பிரச்சனையே கிடையாது. உட்காந்து கேளுங்க, உட்காந்து படிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, வசனத்தை அனுப்புகிறார். நீங்க ஒருமனப்பட்டு கவனிச்சா உங்க நோயெல்லாம் போயிடும். எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் இந்த வசனத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லமை உண்டு. அந்த வசனம் உங்களை குணமாக்கும். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன், ஒரு வார்த்தை, அதான் வார்த்தை, அதான் வார்த்தையின் வடிவில் நம்ம கையில் இருக்கு.
அந்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனம் உங்களில் ஒரு அற்புதத்தை செய்யும் காலவேளையிலே. அதிசயமான வசனம் இது. ஆகவே வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். பிலிப்பு காலத்தில் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்களா? ஒருமனப்பட்டு கவனிங்க. இதை நீங்க பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பல நாடுகளிலே, பல தேசங்களிலே, பல மாநிலங்களிலே, மாவட்டங்களிலே, உங்கள் வீடுகளிலே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த சத்தம் உங்க வீட்டை நிரப்பும் பொழுது ஒரு ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்குள்ளே வரும். உங்க பலவீனம் மாறும், உங்க சுகவீனம் மாறும். வயிற்றுக்குள்ள கட்டி கூட ஆபரேஷன் இல்லாமலே இந்த வசனம் இல்லாமல் ஆக்கிடும், சுகமாக்கிடும். நீங்க விசுவாசித்தால். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலன் கூட இப்படி விசுவாசம் இல்லையே, ஒரு புறஜாதியானுக்கு இருக்கிறதே என்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நேற்று ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சொன்னீங்க இந்த இடத்துல வலி, நேற்று விடுதலையின் உபவாச கூட்டம் சொன்ன உடனே என் வலி போயிடுச்சுன்னாங்க. என்கிட்ட முன்ன வந்து நின்றுக்கிட்டு இப்படி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, சுகமாயிட்டியா, விடுதலை பெற்றுட்டேன். அருமையானவர்களே, எங்கேருந்து வந்தாங்க, எங்கே திருநெல்வேலி, எங்கே ஆலங்குளம், எங்கே அங்கேருந்து வந்த சகோதரிக்குள்ளே இருந்த பிசாசு துரத்தப்பட்டுச்சு, விடுதலையாகி போனாங்க. அது யார் செஞ்சா, எங்கேருந்து செஞ்சா? அதில் குடும்பமே பிரிஞ்சு கிடந்துச்சு. அதனால் அதுதான் பிரித்து வச்சதே. அருமையானவர்கள் இப்படிலாம் வந்து அநேகர் விடுதலையின் உபவாச கூட்டத்தில் வந்து விடுவிக்கப்படுகிறார்கள். முக்கியப்படுத்துங்க, வசனத்தை ஒருமனப்பட்டு கேளுங்க. இப்போ எங்க இருந்தாலும் நீங்க என்னோட ஒருமனப்படுங்க, வார்த்தையோடு ஒருமனப்படுங்க, கட்டாயம் உங்க நோய் போயிடும். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அதான் வசனம். இதான் கர்த்தருடைய வசனம், இதான் கர்த்தருடைய வார்த்தை. அடுத்து இந்த வசனம் என்ன செய்யுதுன்னா, 119 சங்கீதம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஒரு வாலிபனுடைய வழியை சுத்தம் பண்ணுகிறதா அவனுடைய லைஃப்ல பாருங்க. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இடறி விழுகிறாங்க, விழுந்து போறாங்க. வாலிப வயது, அதனால தான் வாலிப நாட்களில் உன் சிறுசிகரை நினை. இந்த வாலிப வயதில் கண்டதை நினைக்கக்கூடாது. இப்படி ஒரு நினைவு வரும்னு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ஒரு வாலிபனை, ஒரு வாலிப பிள்ளைகளுடைய வழியை, அவருடைய ஜீவியத்தை சுத்தமாக்குகிறது. சுத்தமாக வைத்து கொள்ளத்தான் வேதம். ஒவ்வொரு வாலிபனும் வாலிப பிள்ளையும் கர்த்தருடைய எவ்வளோ பாட புஸ்தகம் படிக்கிறதை விட டெய்லி காலையில் எழும்பி வேத புஸ்தகத்தை தேடி வாசிச்சுட்டு போங்க. நைட்டில் வந்து படுக்கும் முன்னே வாசிங்க. கட்டாயம் நீங்கள் பாருங்கள், படித்து பாருங்கள். உங்கள் லைஃப்பை வந்து, உங்கள் வாழ்க்கையை வந்து, உங்கள் வழியை வந்து, உங்களை வந்து, உங்கள் இருதயத்தை, உங்கள் பார்வையை, சிந்தனையை சுத்தமாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த வேதம். அதனால் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். எதனால் சுத்தமாக முடியும்? வசனத்தினால் காத்து கொள்ளுகிறதினால். வேதத்தை படிங்க, முக்கியப்படுத்துங்க. வசனம் உங்களை குணமாக்குகிறது, மறுபடியும் ஜெனிப்பிக்க வைக்கிறது, குணமாக்குகிறது, அழிவுக்கு தப்புவிக்கிறது, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது, உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்குகிறது. எவ்வளோ பெரிய! நீங்கள் அதே 119 சங்கீதத்தில் 49வது 50வது 2 வசனங்களை வாசியுங்கள். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதாவது வசனம் அந்த பைபிள் படிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும், ஒரு விசுவாசத்தை உண்டாக்கும். அதான் அதுக்கு தான் படிக்கிறது. பைபிளை படிங்க, அதில் சொல்றாரு நம்பிக்கை. நம்பிக்கை எப்படி வருதும்? வசனத்தை கேட்கறதுனால தான் நம்பிக்கை, விசுவாசம். அதனால நீர் என்னை நம்ப பண்ணின வசனம்ன்றாருங்க சங்கீதக்காரன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரு. இதான் வாக்குத்தத்தம். வசனம் தான் வார்த்தை, வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறது. அதை நம்பி வாழுங்க, நம்பி ஜெபிங்க. அதுதான் சிறுமைப்படும் பொழுது ஆறுதலை கொடுக்கிறது. ஆறுதல். நீங்கள் சங்கீதங்கள்லாம் படிச்சிங்கன்னா அனுபவத்தை எழுதுகிறாரு தாவீது. தன்னுடைய அனுபவம். வேதத்தில் சங்கீதங்கள் ரொம்ப அருமையானது.
நமக்கு வரும் கஷ்டத்திலே, நெருக்கத்திலே, உபத்திரவத்திலே, பாடுகளிலே, துயரங்களிலே, வேதனைகளிலே நீங்கள் இந்த சங்கீதத்தை படிச்சிங்கன்னா அந்த பாதையில் தாவீது நடந்து போனதை நீங்கள் பார்க்கலாம். நமக்கு சில அனுபவம் அதில் வரும். ஆஹா, அந்த வழியில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம், இது எவ்வளோ பெரிய பிரயோஜனமாக இருக்குது. அது ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தை, ஒரு வெற்றியின் பாதையை காட்டுகிறது. அருமையானவர்களே, தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் தாவீது எழுதுகிறார், பரிசுத்தவான்கள் எழுதுகிறார்கள். அதனால் நம்ப பண்ணின வசனம், நம்பிக்கையை உண்டாக்குகிறது தான் வசனம். நீங்கள் அதில் 65வது வசனத்தை வாசிங்க. நன்றாய் நடத்துகிறீர், வசனத்தின்படி நடத்தப்படுங்க. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். நீங்க எப்படி நடத்தப்படுறீங்க? வசனத்தின்படி நடத்தப்படுறீங்களா? வேதத்தின்படி நடத்தப்படுறீங்களா? வசனம் உங்களை நடத்துதா? நன்றாய் நடத்துதா? நீதியின் பாதையில் நடத்துதா? சத்தியத்துக்குள்ளே நடத்துதா? பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நடத்துதா? சமாதானத்துக்குள்ளே நடத்துதா? அதான் வசனம். இந்த வேதத்தை அதனால தான் படிக்க சொல்கிறோம். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி 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 வாசிங்க. இந்த வசனம் உங்களை நடத்தும், நன்றாய் நடத்தும். என்ன அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா? கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னார், நான் அவனை கண்டுபிடித்து நடத்தினேன்னு சொன்னார். அதான் நம்ம நடத்தணும். அதனால தான் இந்த வேதத்தை கொடுத்துருக்கார். வேதத்தின்படி நடத்தப்படுங்க, வசனத்தின்படி நடத்தப்படுங்க, சமாதானமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உடைய வசனத்தின்படி அடியனை நன்றாய் நடத்தினீர். என்ன அருமை! ருசிக்கணும், வேதத்தை ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிறது போல இந்த வேதத்தையும் ருசிக்கணும், அனுபவிக்கணும். படித்து 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 20 வருஷத்துக்கு முன்னே வாங்கினேன் பாஸ்டர், பாருங்க பத்திரமா புதுசாகவே இருக்குது, மற்றதெல்லாம் கிழிஞ்சு போச்சான். அருமையானவர்களே, ஆபிரகாம் லிங்கன் படித்த வேதம் அமெரிக்காவிலே மியூசியத்தில் இருக்குதான். அதை 34ஆம் சங்கீதத்தில் அருமையானவர்களே, நான் கர்த்தரை தேடினேன்ற வார்த்தையை அழிஞ்சே போச்சான். அதை படித்து படித்து கைப்பட்டு அழிஞ்சிருக்குதான். அப்படி ஒரு பழைய புஸ்தகம். அதை படித்து 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 இப்படித்தான் அவங்கெல்லாம் உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. இந்த வேதம் உங்களை உயர்த்தும், இந்த வேதம் உங்களை மேன்மைப்படுத்தும். அதனால் வேதத்தை முக்கியப்படுத்துங்க. அருமையானவர்கள், நன்றாய் நடத்துகிற வேதம் இது. நீங்கள் அதில் 169வது வசனத்தை வாசிங்க. 169வது வசனம். சீக்கிரம் ஜெபத்துக்கு. உமது கட்டளைகளையும் கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்ததியில் வருவதாக. அதான் உமது வசனத்தின்படியே என்னை. இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உணர்வு வருது, தட்டி எழுப்புது. ஐயோ, ஒரு உணர்வை உண்டாக்கும். செஞ்சது சரியில்லை. வேதத்தை படிக்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல உணர்வு வருங்க. சரியா நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதான் வேதம். இன்னொரு வசனம் படிங்க. பிலிப்பியர் 2:14 சொல்லுகிறது, வாசிங்க. இந்த உலகத்தில் வசனம் நம்மை யாரா மாற்றுதுன்னா சுடர்களாய் மாற்றும். வசனத்தை பிடித்து கொண்டால் நீங்க சுடர்களைப் போல உலகத்தில் என்ன எப்படி இருப்பீங்க? பிரகாசிப்பீங்க. இந்த வேதத்தை பிடிச்சுக்கங்க, படிச்சு கை கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். வசனத்தை பிடிச்சவங்கெல்லாம் சுடராயிடுவாங்க, பிரகாசமாயிடுவாங்க. என்ன அனுபவம்! நேரம் இல்லை. நீங்கள் அப்போஸ்தலர் 10:44 படிச்சிங்கன்னா வசனம், இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்கும் பொழுது அபிஷேகத்தை பெறணும், ஆவியில நிரம்பணும், ஆவியானவங்க மேல இறங்க ஒப்பு கொடுக்கணும். 1 தீமோத்தேயு 6:5 சொல்லுகிறது, வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. 1 யோவான் 2:14 சொல்லுகிறது, வசனம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது பொல்லாங்கனை ஜெயிக்கலாம், சாத்தானை ஜெயிக்கலாம், அநேகரை ஜெயித்து 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 வாழ்க்கை செய்யலாம். 119ஆம் சங்கீதம் 11 சொல்லுகிறது, பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை என் இருதயத்தில் வச்சுக்கிட்டேன்றார்.
இந்த வசனம் உங்க இருதயத்தில் இருந்த பாவம் செய்யாதபடி தடுத்துடும். அதுதான் உண்மை. அப்படித்தான் யோசேப்பை தடுத்தது. அருமையானவர்களுடைய வசனத்தை, வார்த்தையை உங்க இருதயத்தில் பதிச்சுக்கங்க. பாவத்துக்கு இடமே அங்கே இருக்காது. 119 சங்கீதம் 105 சொல்லுகிறது, உடைய வசனம் என் கால்களுக்கு எப்படி இருக்கு? தீபம், பாதைக்கு வெளிச்சம். உங்க பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். இவ்வளவு இதெல்லாம் அனுபவம். ஆகவே இன்றைக்கு இந்த வேதத்தை குறித்த முக்கியத்துவத்தை கேட்டோம். வேத வசனம்னா என்ன செய்யுதுன்னு கேட்டோம். ஆகவே இதை முக்கியப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாயிடும். குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் தொழில் எல்லாமே ஆசீர்வாதமாக மாறிடும். வேதத்தை வீட்டில் வச்சுக்கிறது பெருசு கிடையாது. பெரியார் தான் வச்சுருந்தாரு. நிறைய பேர் பைபிள் படித்தவங்க இருக்காங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் எத்தனை பேர் பைபிளை பேசுகிறாங்க. வைகோ கிட்ட போய் கேளுங்க. கோபாலசாமி எம்பி கிட்ட சூப்பராக பேசுவார். கலைஞர் இருந்த காலத்தில் போங்க, நல்லா பேசுவார். ஆகவே நீங்கள் இப்போ பைபிள் தெரியாதவங்க யாரும் இல்லை. பைபிள் எல்லா அரசியல்வாதிகளும் வச்சுக்கிட்டான்னு தெரிகிறாங்க. மதவாத சக்திகள்கிட்ட தான் கிடையாது, எதுக்குறான். ஆகவே பாருங்க, நல்ல கவனிங்க. வேதத்தை கிழிச்சவன்லாம் இன்னைக்கு சாட்சியாக நிற்கிற அநேகர் உண்டு. ஆகவே வேதத்தை கனப்படுத்துகிறாங்க. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வேதத்தை கை கொண்டு நடக்கிறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, தேடுறது கிடையாது, வாசிக்கிறது கிடையாது, அதன் மேலே ஒரு பிரியம் கிடையாது. இந்த வேதம் எவ்வளவு மகிமையான வேதம்! வேதத்தை கிழிச்சு தூக்கி போட்ட அருமையானவர்களே, பஞ்சாபில் சாது சுந்தர் சிங் பின்னாடி ஒரு பெரிய நீதிமானாய், பரிசுத்தமானாய், ஊழியக்காரராய் வாழ்ந்து காண்பித்தார். இந்த வேதம் மாற்றும், உன்னுடைய ஜீவியத்தை மாற்றும், வாழ்க்கை தரத்தை மாற்றும், குறைவுகளை நிறைவாக்கும். அதுதான் வேதம். வழங்காலிடுவோம், கண்களை மூடுவோம். வேதத்தை முக்கியப்படுத்துங்கள், வேதத்தை கனப்படுத்துங்கள். வேதத்தை, கர்த்தருடைய புஸ்தகம் இது. மனுஷன் எழுதினது கிடையாது. இது கர்த்தருடைய புஸ்தகம், கர்த்தருடைய வேதம். பல வேதங்கள் இருக்கலாம், பல மதங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த வேதம் எல்லாருக்குரியது. சிருஷ்டிப்பிலிருந்து இந்த உலகம் முடிவு வரை எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இதில் இருக்குது. ஜோசியக்காரன்ட்ட போய் கையை காமிக்கிறிய, உன் லைஃபே இதில் தான் இருக்குது. அவன்கிட்ட போய் கையை காமிக்கிற, அவனே ஒரு இருண்டு கிடக்கிறான். கையை காமிச்சு என்ன சொல்லுவான்? உன் லைஃப் இப்படின்னா சொல்லுவான்? அவனால் முடியாது. உங்கள் கையை கர்த்தர்ட்ட கொடுங்க. உங்கள் காலங்கள் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. இதில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை தரமெல்லாம் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு வேதத்தை குறித்த ஒரு அருமையான ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு போதித்தீர். இந்த வேதத்தை எவ்வளவு முக்கியப்படுத்த வேண்டும் என்று உணர்த்தினீர். கர்த்தாவே, வேதம் வசனம் என்ன என்ன செய்கிறது என்று காண்பித்து இன்றிருந்து நாங்கள் அதை முக்கியப்படுத்தி வேதத்தை அதிகமாய் படித்து தியானிக்க கிருபைதான். நாங்கள் செய்வது வாய்க்க, நாங்கள் கனி கொடுக்கிற மரத்தை போல செழிப்பாய் இருக்க, பாவம் செய்யாதபடி வாழ, பரிசுத்தமாய் வாழ, எங்க நோயிலிருந்து விடுபட்டு சுகதேகியாய் வாழ, நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ, கர்த்தாவே எங்கள் குடும்பம் சமாதானமாய் இருக்க, இந்த வேதத்தை தேடி தேடி வசனங்களை வாசித்து வாழ்க்கையில கடைபிடிக்க கிருபைதான். கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. வசனத்தின் மூலம் அநேகருடைய நோய்கள் இயேசுவின் நாமத்தில் குணமாக்கப்படுவதாக. அழிவுக்கு தப்பவியும் காத்துக்கொள்ளும் கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும்
நம் அனைவரோடும் இதை நேரடியிலே பார்த்து கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையுமக்கே. ஓ நீரே ராஜாவே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே, அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே. ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையுமக்கே. ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி 4 பேருக்கு பார்த்துரு. அருமையான நம்ம டாக்டர் சாம் பொன்ராஜ் அவர்கள் உறையூர், ஆண்ட்ரூஸ் வெஸ்லி உய்யக்குண்டான் திருமலை, நடராஜன் பால்கார் நினைக்கிறேன், ஆமாம் பால்கார் நடராஜன் OFT. ஆகவே சூசன் பியோனா பூலாங்குடி, இந்த 4 பேருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி நாம் அவருடைய ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக, கிருபைக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரம். டாக்டர் சாம் பொன்ராஜுக்காகவும், ஆண்ட்ரூஸ் வெஸ்லிக்காகவும், நடராஜனையாவுக்காகவும், சூசன் பியோனா, ஆண்டவரே இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்மைகளும் கிருபைகளும் சத்துவமும் பலனும் பெருகட்டும். இவர்கள் கோடாகொடியாய் பெருகி அநேக ஆயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய், உம்மிலும் சபையிலும் ஊழியத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்கவும், ஆண்டவரே இவர்கள் பள்ளிக்கு பெருகவும் செழிக்கவும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். எல்லா கரங்களை கொட்டி இவர்களுக்காக வாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதி. வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கும் தேவனவர், வெண்கல தாழ்பால்களை